பிரிட்டிஷ் கடற்படைக்கு HMS கோரோமாண்டல் என்ற பெயருள்ள கப்பல்கள் இருந்தன. ஆனால் கோரோமாண்டல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? கரி மாண்டலம் என்ற தமிழ்ச் சொல்லின் சோம்பேறித்தனமான ஐரோப்பிய உச்சரிப்புதான் அது. அதாவது கரிமண்டலம், ஐரோப்பியர்கள் வர்த்தக மயங்களை நிறுவிய பரபரப்பான தமிழ் கடற்கரை பகுதி. இந்த கப்பல்களில் புறப்பட்ட பிரிட்டிஷ் குடியேற்றவாசிகள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு சென்றபோது அவர்கள் நிரந்தரமாக குடியேறிய இடத்திற்கு கோரோமாண்டல் என பெயரிட்டனர். அந்த பெயர் அப்படியே நிலைத்துவிட்டது. ஆக்ஸ்போர்டுக்கு அருகில் உள்ள அபிங்டனில் கூட கோரோமாண்டல் என்ற இடம் இருக்கிறது. போர்ச்சுகீசியர் ஆட்சி செய்த பிரேசிலிலும் ஒன்று இருக்கிறது. ஆச்சரியமாக சிலோவேனியாவிலும் கூட கோரோமாண்டல் உள்ளது. இதன் மூலம் கோரோமாண்டல் என்ற பெயர் பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் கரிமண்டலம் பகுதிக்கு வந்து சேர்ந்ததற்கு முன்னே உலகம் முழுவதும் பரவியிருந்தது என்பதை உணர முடிகிறது. இந்த கடற்கரை நூற்றாண்டுகளாக வணிகம் மற்றும் மசாலா வர்த்தகத்துக்கான ஒரு முக்கிய மையமாக இருந்தது. ஆனால் இந்த பகுதியை கரிமண்டலம், அதாவது கரியின் நாடு என முதலில் அழைத்தவர் 1910 வந்த ஒரு இத்தாலிய சுற்றுலா பயணி. சோழமண்டலம் நினைவிருக்கிறதா? தமிழர்களிடமிருந்து பிரேசில், ஆக்ஸ்போர்டு, ஸ்லோவானியா மற்றும் பசிபிக் வரை கரி மாண்டலாம் எனும் வார்த்தையின் பாரம்பரியம் இன்று உலகளாவியதாக உள்ளது. இப்போது அது எங்கு தொடங்கியது என்பதை நாம் மறக்காமல் நினைவுகூர வேண்டிய நேரம் இது.